வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு திருக்குறளில் வேதாத்திரிய நெறிகள். பகையும் உளவோ பிற, இது திருக்குறள். சினம் தவிர்த்தல் நமது அகத்தாய்வு பயிற்சி. இன்றைய சிந்தனைக்கு சிந்தனை செல்வர்களாம் திருவள்ளுவர் மற்றும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் சினம் குறித்த கருத்துக்களை சிறிது சிந்திப்போம். வாருங்கள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற, இது திருக்குறள். முக மலர்ச்சியையும் அக மகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை காட்டிலும் வேறு பகை இல்லை. சினம் கவலை என்னும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். சினம் அச்சம் இரண்டும் மனித வாழ்வை சீர்குலையச் செய்யும் உத்தி ஆகும். இது நம் அருட்தந்தை அவர்களின் மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடல். மார்கழி மாத சிந்தனை விருந்து பாடல். மனிதன் சினம் பயப்பட்டால் மன வலிமை, உடல் வலிவு, முயற்சி மற்றும் மதிநுட்பம், ஆராய்ச்சி இவை குலைந்து போகும். சினத்தின் காரணமாக உடலுக்கும் உயிர் ஓட்டத்திற்கு இடையேயும் உயிர் ஓட்டத்திற்கும் மனதிற்கும் இடையேயும் தனிப்பட்ட மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையேயும் நிலவ வேண்டிய ஒத்திசைவு கெட்டுப்போய் துன்பம் ஏற்படுகின்றது. மனித இனத்தின் வன்மை மிக்க பகைவன் யார்? சினமே ஆகும். ஆராய்ச்சி செய்து பார்த்தோமேயானால் சினம் எழும்போது மனிதனிடம் பலவிதமான பிராணிகளின் குணங்கள் வெளிப்படுகின்றன. சூழ்நிலை, சந்தர்ப்பம் இவற்றுக்கு தக்கமாறு அவை வெளிப்படும். நமது விலங்கின குணம் வெளியே வரும் சமயம் எது தெரியுமா? நாம் சினம் பயப்பட்ட நிலையே அது ஆகும். சினம், கோபம் வருவதற்கு காரணம் என்ன? நான் என்னும் அகங்காரம். நான் எனும் அகங்காரம் எதனால் ஏற்படுகிறது? சிறிதளவு ஞானம், பூரணம் இல்லாத பக்தி, முழுமையில்லாத அனுபவம், முதிர்ச்சி இல்லாத புத்தி. ஆறாம் அறிவு என்னும் கடிவாளம் மனதிற்கு இடாததால் அக்கோப உணர்வு தோன்றிய உடனேயே செயலில் இறங்கிவிடுகிறது நம் மனம். பசித்த உடனேயே நாய் இரை மீது பாய்கிறது. கோபம் கொண்ட உடனேயே புலி சீறி தாக்குகிறது. தனது அருகே கால் தெரிந்ததும் யார் என்று பார்க்காமல் பாம்பு கொத்துகிறது. இரை பறித்து போவதை பார்த்த உடனே கோபப்பட்ட காக்கைகள் எந்த வழியும் இன்றி கழுகை துரத்தி கொண்டு போய் சோர்ந்து விடுகின்றது. கைப்பட்டால் மூடிக்கொள்ளும், தொட்டால் சினுங்கி போல் எண்ணமும் செயலும் ஒரே நேரத்தில் வெளியாகின்றன. பல நேரங்களில் மனிதர்கள் விலங்குகள் போல, ஐந்தறிவு உயிரினம் போல செயல்படுகின்றோம். சினம் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? தோன்றும் போது அதை ஏற்று பார்த்து விட வேண்டும். எனக்கு கோபம் வருகிறது, கோபத்தை வெளியிடுவதால் என்ன லாபம்? வெளியிடாது போனால் என்ன குறை? எப்படி வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் யோசித்து விடுவது நல்ல காரியம். ஏன் செய்ய முடியவில்லை? காரணம் பயிற்சியின்மைதான். பயிற்சி யார் தருவார்கள்? இது தந்து பெறுவதல்ல, நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். மேற்கண்ட சினம் பற்றிய சிந்தனை துளிகள் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுடையது. சினம் தவிர்க்க பயிற்சி யார் தருவார்? கண்டு கொண்டோம். சினம் தவிர்த்தல் பயிற்சி யார் தருவார்? சினம் தவிர்த்தல் பயிற்சி நம் மனவளக்கலை யோகத்தில் உள்ளது. அகத்தாய்வு பயிற்சியில் சினம் தவிர்த்தலை அழகாக, எளிமையாக, சிறப்பாக வடிவமைத்து தந்துள்ளார் நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். பொறுமையை கடைப்பிடித்து சினத்தை தவிர்க்கலாம். நமக்கு கெடுதல் செய்பவரையும் மன்னித்து வாழ்த்தலாம். சினம் வராமல் இருப்பதற்கு மன அலைச்சுழல் குறைக்கும் குண்டலினி தவம் இயற்றி மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வரலாம். சினம் தவிர்த்தல் பயிற்சியை நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர் என்று ஆங்கிலத்தில் கூறுவர். அதாவது மனதில் உள்ள கோப உணர்வை நடுநிலை ஆக்குதல். மனம் நிதானமாக இருந்தால்தான் இந்த கோபத்தின் பிரச்சனையை, கோபத்தின் வேரை, கோபத்தின் விளைவை
கோபத்தின் முடிவை சரியாக அணுக முடியும், ஆராய முடியும். மனம் நடுநிலையில் இருந்தால்தான் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். மனதை நடுநிலையில் வைத்துக்கொள்வது எப்படி? மனம் ஒன்று இறந்த காலத்தில் இன்ப அல்லது துன்ப நினைவில் இருக்கும், அல்லது எதிர்கால சிந்தனையில் கனவில் இருக்கும். நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நிகழ்காலத்தை பற்றி யோசிப்பதுதான் நடுநிலையில் நிற்றல் ஆகும். இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன மனோநிலையில் இருக்கிறோம் என்று மனதை உற்று பார்ப்பது என்பது நமக்குள் உள்ள ஞானத்தை தூண்டிவிடுவது ஆகும். சினம் ஏற்பட்ட உடனேயே சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்யத் தொடங்கினால் சினத்தை முற்றிலும் தவிர்த்து விடலாம். இப்பூ உலகத்தில் பயிற்சி இல்லாமல் எந்த விஷயமும் நடைபெறுவது இல்லை. உண்ணுதல் என்பதை ஒரு குழந்தை செய்வதற்கும் வளர்ந்தவர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டல்லவா? குழந்தையினுடைய உண்ணுதல் சிதறலாக இருப்பதற்கு என்ன காரணம்? பயிற்சியின்மைதானே இதன் காரணம். அதுபோல சினம் தவிர்க்க நடுநிலையில் நிற்க பயிற்சி தேவை. தவம் அடிக்கடி செய்து மன அலைச்சொல்லை குறைத்து மன உணர்வுகளை நடுநிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி அடிக்கடி செய்கிற போது நடுநிலைக்கு வரும் புத்தி பழக்கமாகி விடுகிறது. கோபம் ஏற்படும் போது புத்தி மனம் நடுநிலையுடன் கோபத்தின் காரணம், அதாவது இறந்த காலம், விளைவு நிகழ்காலம், அதை தவிர்க்க செய்ய வேண்டிய அவசியம், அதன் விளைவு அது எதிர்காலம் ஆகியவை குறித்து தெளிவாக விளங்கிவிடும். இத்தெளிவுடன் விடை ஆராய்ந்து இனி இவரிடம் சினம் கொள்ள மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அவரை வாழ்த்தி சினம் தவிர்த்து மகிழ்வோம். சினம் ஒழிக்க வழி. தினம் சிறிது நேரம் சினம் தவிர்த்தல் பயிற்சிக்கு என நேரம் ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த சினம் என்னும் இனம் இனி என்னிடத்தில் எழாது காப்பேன் என்று பலமுறை கூறும்போது நிச்சயம் வெற்றி கிட்டும். வாழ்வை வளமாக்கி சீரமைக்கும் சினம் தவிர்த்தல் பயிற்சியை தவறாது செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம், வளம் பெறுவோம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். திருக்குறளில் கூறியுள்ளபடி சினத்தை தவிர்க்க வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சினம் தவிர்த்தல் பயிற்சியின் மூலம் இந்த சினத்தை வெற்றி கொள்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.